வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனந்தீஸ்வரர் காட்டுமன்னார் கோவில். இந்த கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருவிழா வைகாசி விசாகம். தல சிறப்பு. அனந்தன் பூஜை செய்ததற்கு ஆதாரமாக இங்குள்ள சோமஸ்கந்தரின் கையில் நாகம் இருப்பது சிறப்பு. மூலவர் அனந்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் சௌந்தரநாயகி அம்மாள் தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றனர். சர்ப்பதோஷ நிவர்த்தி தலமாக இங்கு துர்க்கை சன்னதியும் இருப்பதால் ராகுகால பூஜை நடந்து வருகிறது. நின்ற நிலையில் உள்ள விநாயகர் சிலையை பார்த்து கொண்டே இருக்கலாம். பிரம்மா, சூரியன் ஆகியோரின் இங்கு தரிசிக்கலாம். கால சர்ப்பதோஷம் நீங்க இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது. தீராத நோயால் அவதிப்படுபவர்களும் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பவர்களும் சுவாமி அம்பாளிடம் வேண்டிக் கொள்வதன் மூலம் சுகமடைவர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சுவாமிக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றன. கோயில் கர்ப்பகிரகத்தை சுற்றிலும் வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஆதித்த கரிகாலன் கொலை உண்ட வரலாறு உள்ளிட்ட தகவல்கள் இதில் உள்ளன. அனந்தன் பூஜை செய்ததற்கு ஆதாரமாக இங்குள்ள சோமஸ்கந்தரின் கையில் நாகம் இருக்கிறது. கால சர்ப்பதோஷம் நீங்க அனந்தீஸ்வரருக்கும் அம்பாள் சௌந்தர நாயகிக்கும் அபிஷேகம் செய்து தீர்த்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. இது இயலாதவர்கள் வெள்ளியிலோ பிற உலகங்களிலோ ஆன நாக வடிவிலான உருவங்களை காணிக்கை செலுத்தலாம். சிவன் சன்னதி அருகில் சனி பகவானுக்கும் சன்னதி உள்ளதால் அஷ்டமத்து சனி, ஏரலை சனி, அஷ்டாஸ்தம சனி ஆகியவற்றின் பிடியில் உள்ளோரும் அனந்தீஸ்வரரை வணங்கி வரலாம். ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியும் சோழ பேரரசியுமான செம்பியன் மாதேவியாருக்கு திருமணம் நடந்த தலம் இது. எனவே அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு தன் பெயரால் நந்தாவிளக்கு அறக்கொடை அளித்துள்ளார். உத்தமச்சோழன் காலத்தின் அடிகள் பழுவேட்டராயன் கண்டன் சுந்தரச்சோழன் என்ற பழுவூர் அரசன் தன் தம்பி கண்டன் சத்ருபயங்கரன் என்பானின் ஆத்ம சாந்திக்காக நந்தா விளக்கு வைக்க மானியம் வழங்கியுள்ளான். இந்த விளக்குகளை ஏற்ற எண்ணெய் காணிக்கை கொடுத்தால் நம் குலம் செழிக்கும் என்பது, நம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோயில் சுற்றியுள்ள தெய்வங்கள் பெரும்பாலும் சிதைத்துள்ளன. முற்கால சோழர் காலத்தில் இக்கோயிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நந்தி பிற்கால படையெடுப்புகள் சூறையாடல்களால் சிதைக்கப்பட்டது. ஆனால் நந்தியின் தலை மட்டும் மிஞ்சியது. இந்த தலையை தென்புற திருச்சுற்றுச்சுவரில் பதிந்து வைத்துள்ளனர். தூண்களில் மத்தியில் காணப்படும் அன்னப்பறவையின் உருவம் உள்ள சிற்பங்கள் மிக அரிய படைப்பாகும். சிலர் தீராத நோயால் அவதிப்படுவார்கள். அவர்களுக்கு சுகமளிக்கும் தலமாகவும் இங்கு விளங்குகிறது. சுந்தரபாண்டிய மன்னன் என்பவன் தொழுநோயால் அவதிப்பட்டு வந்தான். இந்நிலையில் அனந்தீஸ்வரர் கோயிலில் எதிர்ப்புறமுள்ள சூரிய சந்திர புஷ்பகரணியில் நீராடி இறைவனை வணங்கி குணமடைந்தார். தீராத நோயால் அவதிப்படுபவர்களும் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பவர்களும் சுவாமி அம்பாளிடம் வேண்டிக் கொள்வதால் சுகமடைவர் என்பது நம்பிக்கை இருக்கிறது. 8 நாகங்களில் ஒன்றான அனந்தன் தனது குறை நீங்க இத்தல இறைவனை வழிபட இங்கு வந்தது. எனவே இவ்வூருக்கு திருவனந்தீஸ்வரம் என்ற புராண பெயர் இருந்தது. தற்போது காட்டுமன்னார் கோவில் எனப்படுகிறது. ஒரு காலத்தில் இங்கு வில்வ மரங்கள் அதிகமாக இருந்தன. கங்கை கொண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் அனந்தீஸ்வரரை தனது குல தெய்வமாக வழங்கியுள்ளான்.